நம்ம ஹுமாயூன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஹுமாயூன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பாபரோட மூத்த மகன். ஹுமாயூனுக்கு 3 சகோதரர்கள் இருந்தாங்க, கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். இவங்க கூட இவர் வந்து பேரரசை பகிர்ந்துக்கிட்டு தான் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹுமாயூனுக்கு வந்து 1539 வந்துட்டு ஷெர்கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஹுமாயூனுக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறாரு. இந்த ஷெர்கான் தான் வந்துட்டு ஷெர்கானுக்கும் ஹுமாயூனுக்கும் இடையில 1539 சவுச்சா போர் நடக்குது. இந்த சவுச்சா போர்லயும் ஹுமாயூன் வந்து தோற்கடிக்கப்பட்டுறாரு. ஸோ அங்கிருந்து தப்பிச்சு ஆக்ராக்கு போயிடுறாரு. மறுபடியும் 1540 பார்த்தோம் அப்படின்னா கனோஜ் போர், பில்கிராம் போர் நடக்குது. இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் ஷெர்கான் வந்து ஹுமாயூனை வந்து தோற்கடிச்சாரு. அந்த இடத்துல நாடு இழந்து போன ஹுமாயூன் வந்து அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள் வந்து இந்தியாவுக்கு வெளியிலேயே வாழ்ந்துடுறாரு. ஸோ இந்த கேப்ல முகலாய பேரரசு இடையில வந்து சூர் வம்சம் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. யார் அப்படின்னா இந்த ஷெர்கான். கிபி 1540 இருந்து 1555 பீரியட்ல இவர் யார் அப்படின்னா சூர் மரபை தோற்றுவித்தவர் தான் இந்த ஷெர்ஷா. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரீத். பரீத் அப்படின்னா என்னன்னா இவர் வந்து செஞ்ச வீர செயலை பாராட்டி ஆப்கானிய ஆட்சியாளர்கள் அளித்த பட்டம் தான் இந்த ஷெர்கான் அப்படிங்கிற பட்டம். ஓகேவா? இவரோட இயற்பெயர் பரீத் தான். இந்த பரீத் செஞ்ச வீர செயல்களை பாராட்டி ஆப்கானிய ஆட்சியாளர்கள் கொடுத்த பட்டம் தான் ஷெர்கான். இந்த ஷெர்கான் வந்து 1540 ஷெர்ஷா அப்படிங்கிற பட்டத்தோட டெல்லியின் ஆட்சியாளராக ஆகிறாரு. சரியா? இவர் வந்து பரீத்னு சொல்லுவாங்க. அதாவது புலியை வென்றவர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மீனிங் வரும். ஸோ ஷெர்ஷா சூரோட ஆட்சி பார்க்கலாம். கிபி 1540 இருந்து 1545 பீரியட்ல இந்த ஷெர்ஷா வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ரஜபுத்திரர்களோட பலமுறை போர் செஞ்சு அவரோட அரசை வந்து விரிவுபடுத்தியிருப்பாரு. பஞ்சாப், மாலவம், சிந்து, முல்தான், பந்தல்கண்ட் எல்லாத்தையுமே இவர் கைப்பற்றி இவர் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இவரோட ஆட்சி முறை பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டுகள் தான் இருந்தாலும் ஷெர்ஷா வந்து ஒரு சிறந்த ஆட்சி முறை வந்து உருவாக்கி இருப்பாரு. அரசருக்கு வந்து 4 முக்கிய அமைச்சர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திவானி விசாரத். இவர் யார் அப்படின்னா வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம், வாசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திவானி விசாரத்தை வந்துட்டு வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம், வாசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. திவானி விசாரத் ஒண்ணு. ரெண்டாவது திவானி அரீஸ். இந்த திவானி அரீஸ் வந்து ராணுவ தலைவர். திவானி அரீஸ் வந்து ராணுவ தலைவர். அதுக்கப்புறம் திவானி ரஷாலத். இந்த திவானி ரஷாலத் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அயலுறவு துறை. திவானி ரஷாலத் அயலுறவு துறை. அடுத்து திவானி இன்ஷா, இவர் வந்து தகவல் தொடர்பு துறை. ஷெர்ஷா வந்து 4 அமைச்சர்களை நியமிச்சிருந்தாரு, நிர்வாகிகளை. ஒன்னு வந்து திவானி விசாரத், அதுக்கப்புறம் திவானி ஹரீஸ், அதுக்கப்புறம் திவானி ரஷாலத், திவானி இன்ஷா அப்படின்னு 4 பேர் இருந்தாங்க. திவானி விசாரத் வந்து வருவாய் மற்றும் நிதி நிர்வாகத்தை பார்த்துக்குவாரு. திவானி ஹரீஷ் ராணுவ தலைவர், திவானி ரஷாலத் அயலுறவுத்துறை, திவானி